என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த வாக்கு யாருக்கோ சொல்லும் வாக்கு என்று நீ நினைத்து விடாதே. என் குழந்தையே, இன்று உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் நாளையும் உன் வீட்டில் தங்கப் போகிறார். நாளையும் இவர் உன்னுடைய வீட்டில்தான் இருக்க போகிறார். நிச்சயமாக ஒருவர் உன் வீட்டில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் அவர் உன் வீட்டில் 2 நாட்கள் தங்கி இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இவரால் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதனால் மட்டும்தான் உன் அம்மா இந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் உனக்காக துணை வருகின்ற இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி ஒருவரை உன் வீட்டில் 2 நாட்கள் தங்க வைக்கச் சொல்கிறேன் என்றால் அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்கள் தான் அத்தனைக்கும் காரணம் என்று. என் குழந்தையே, இதுபோல இந்த வாழ்க்கையை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னமும் பல இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை பற்றி நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்கிறது. அதாவது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டிய இந்த அவசியம் இனி உனக்கு நல்லதை நடத்தப் போகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொதுவாகவே நம் வீட்டிற்குள் யார் வந்தாலும் அவர்கள் இங்கு வந்து தங்கி இருந்தாலும் இங்கு அது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு முடித்துவிடும். நம் நெருங்கிய உறவுகளாகவே இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளைத்தான் இவர்கள் கொடுக்கும்படி வருகிறார்கள். இதனாலே என்னவோ என் பிள்ளை சொந்த பந்தங்களை அதிகமாக நீ வெறுக்க தொடங்கிவிட்டாய். யாருமே இல்லாத ஒரு தனிமை, யாருமே இல்லாத ஒரு அமைதி இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்ற மனநிலைக்கு என் பிள்ளை நீ நிச்சயமாக வந்து விட்டாய். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உனக்குள் இருக்கும் இந்த நேரம் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகத்தான் உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாமும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நொடியிலும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாள் என்பது நீ அறிந்த உண்மைதானே. துன்பத்தில் ஒருவன் இருக்கிறார் என்றால் உடனே அவரை சென்று பார்க்க வேண்டும். பண வசதியில் ஒருவன் செல்வத்தில் திளைத்து இருக்கிறார் என்றால் அவரை கூப்பிட்டால் மட்டும்தான் போய் பார்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் பணம் இருப்பவனின் குணமும் மாறிவிடும். எல்லோருக்குமானது அல்ல, ஒரு சில பிள்ளைகளுக்கு இது நிச்சயமாக பொருந்தும் என்பதுதான் உண்மை அல்லவா? ஏமாற்றிவிட்டோம், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இங்கு யாரும் நினைக்க முடியாது. காலமும் சூழ்நிலையும் மாறும் பொழுது நிச்சயமாக எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சரியாக சொல்லி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கிறேன் என்றால், ஒரு நம்பிக்கையை இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்துகிறேன் என்றால் அதை நீயும் பின்வாங்கிவிடக்கூடாது. என் குழந்தையே, இன்று ஒரு விஷயத்தை நீ கற்றுக்கொண்டாய் என்றால் அது என்ன விஷயம் தெரியுமா? உயிரென்று எண்ணி யாரிடமும் பழகிவிடாதே. இவர்கள் நம் உயிர், இவர்கள் நம் உயிருக்கு மேலானவர்கள் என்று சொல்லி யாரிடமும் பழகிவிடாதே. உன்னை உயிரோடு இவர்கள் பிணமாக்கி விடுவார்கள். நிஜம்தானே? உன்னை காயப்படுத்த உனக்கு பிடித்தவர்களால் மட்டுமே முடியும்.
அப்படித்தான் உன்னோடு இருக்கின்றவர்கள், உனக்கு பிடித்தவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காது. உனக்கான நேரம் வரும் பொழுது இவை எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இனி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, உன்னோடு அம்மா எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருப்பது இனி உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உனக்கான தேவைகளை எப்பொழுதுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை. நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு எல்லா உண்மைகளும் சரியாக என்னவென்று ஒரு நாள் நிச்சயமாக தெரிய வரும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது உடைந்து இந்த வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி கலங்காதே. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லா பிரச்சனைகளும் முடிவதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் ஒரு நேரம் நிச்சயமாக உனக்கு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீ இனிமேல் புரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு நடக்கும் இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளும் இனி உன்னை மேன்மையடையச் செய்யும். உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை முழுமையடையச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்னின்று உனக்கு நான் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுப்பேன். உனக்கு நான் என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அவை எல்லாமும் சரியாகவே உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உனக்காக துணையிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும்போது இதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நீ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் அல்லவா? இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் அல்லவா? உனக்கென்று நான் எல்லா விஷயங்களையும் துணையிருந்து நடத்த வேண்டும். உனக்கென்று எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் சரி செய்து கொடுக்க வேண்டும். நடக்கும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாமும் இங்கு படைத்திருக்கிறது தெரியுமா? எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கஷ்டங்களிலும் வாழ்கின்ற இந்த மனிதர்களை இங்கு படைத்திருக்கிறது தெரியுமா? ஆனால் அதையும் வாழ்க்கை என்று அவர்கள் வாழ்ந்துவிடத்தான் நினைக்கிறார்கள். ஒருபோதும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட யாரும் நினைக்கவில்லை. நீ எந்த நிலையிலும் உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் எவ்வளவு பெரிய துரோகங்களையும் செய்திருக்கலாம். இவர்கள் உன்னை எவ்வளவு பெரிய நிலையிலும் ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதையெல்லாமும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் தாயானவள் உன்னிடத்தில் எப்பொழுதுமே உறுதியோடு சொல்கின்ற விஷயம் இதுதான். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீ அந்த இடத்தில் நின்று எப்பொழுதும் நிமிர்ந்து நின்று பார்.
உன்னை தேடி வரக்கூடியது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக உன்னுடைய அன்பு என்னவென்று புரியும். அதே நேரம் அவர்கள் கொடுக்கின்ற அன்பும் உன்னை மனநிறைவோடும் நிம்மதியோடும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்காக என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதோ இதையெல்லாமும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்பொழுதுமே அம்மா ஒரு விஷயத்தை முன்னிறுத்துகிறாள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. இந்த விஷயம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே. எவ்வளவோ சொந்தங்கள் இருக்கிறது, அவர்கள் ஏமாற்றினாலும் கூட என் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் உனக்கு பிடித்தவர்கள், உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் இந்த வாழ்க்கையில் அன்பு காட்டுபவர்கள் போல நடித்து ஏமாற்றுவதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கிறது. இந்த உலகத்தில் நம்பிக்கையானவர்கள் என்று இங்கு ஒருவருமே கிடையாது. எல்லோருமே இங்கு உன்னை ஏமாற்றுபவர்கள்தான் என்பதனை மறந்து விடாது. எல்லோருமே இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்துபவர்கள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாய் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு என்னவென்று ஒரு நாள் புரியும். முழுக்க முழுக்க உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை சரியாக சொல்லித்தரும். எல்லா நிலையிலும் என் பிள்ளை விரும்பியது போல நீ விரும்பிய எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் நீ உன்னுடைய வெற்றியை உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இந்த வராகி உனக்கென துணையிருந்து ஒவ்வொன்றையும் உணர்த்துகிற இந்த காலம் இனி உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு நம்பிக்கையையும் நன்மைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருப்பதை எல்லாமும் உனக்கு நான் என்றுமே சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதுமே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். நான் இருந்து உனக்கு சொல்லித் தருவதை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைகளையே தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும். என் குழந்தையே, இன்று உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் யாரென்று உனக்கு புரிகிறதா? உன் வீட்டில் இன்று தங்கி இருக்கக்கூடிய இந்த நபரை உன்னால் யார் என்று தெரிந்து கொள்ள முடிகிறதா? என் குழந்தையே, அவர் வேறு யாரும் இல்லை. சஷ்டியில் கந்தன் தான் உன் வீட்டில் இருக்கிறார். நாளை செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் என்பதனால் நிச்சயமாக அவர் நாளையும் உன் வீட்டில்தான் தங்கி இருக்கப் போகிறார். எதுவுமே இந்த வாழ்க்கையில் நீடிக்காது. நீ உன் பெயரும் அல்ல, உன் கடந்த காலமும் அல்ல, உன் தலையில் உள்ள சத்தமும் அல்ல. இதற்கெல்லாம் பின்னால் இருக்கும் அமைதியான விழிப்புணர்வு நீதான். மனிதனாக இருப்பதன் குழப்பத்தின் மூலம் தன்னை நினைவில் வைத்து கொள்ள முயற்சிக்கக்கூடிய ஒரு ஆன்மா. வாழ்க்கையின் கவலைகளில் ஒருபோதும் சிக்கிக்கொள்ளாதே. பின்வாங்கி இந்த உடல்நிலையின் தற்காலிக இயல்பை நினைவூட்டிக்கொள். பயப்படுவதற்கு இங்கு எதுவும் இல்லை, பற்றி கொள்வதற்கு என்று இங்கு எதுவும் இல்லை. எதுவும் நீடிக்காது என்பதனை புரிந்து கொண்டு தெய்வத்தை சரணடைந்து நின்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே ஒரு நாள் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதல்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக ஒரு நாள் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்காக துணையிருந்து ஒன்றை எடுத்துச் சொல்லிவிட்டது என்றால் இது இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எப்பொழுதும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான விருப்பங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து, நான் வருகிறேன் என்பதனை புரிந்து என் பிள்ளை நீ நல்ல மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு விட்டாலே அது போதும். எந்த நேரமும் உனக்கு நல்லது வேண்டி நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்.
முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும். ஒரு நாள் தெய்வம் உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உணர்த்தி கொண்டிருக்கும் இந்த பொழுது என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆச்சரியத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் இனி ஒவ்வொன்றிலும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே சில சமயங்களில் நமக்கு சில விஷயங்கள் அதிகமான கண்ணீரை வரவழைத்து விடும். சில விஷயங்கள் நம்மை அதிகமாக சோதனைப்படுத்திவிடும். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் பொழுது கடக்கவே முடியாது என்று நினைத்த நாட்களும் கடந்தேன், கடக்கிறேன், கடப்பேன் என்று நீ சொல்வாய். உனக்கு தெய்வம் துணை இருப்பது அன்று நிச்சயமாக உனக்கு புரியும். எந்த நிலையிலும் உன்னால் முடியாத காரியங்கள் கூட நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய். எந்த நேரமும் உனக்காக நான் வருவதை நீ புரிந்து கொண்டு இனி பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நான் உனக்கு துணை இருப்பதை கொண்டு உன்னை தேடி வரும் தெய்வங்களை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள். ஒருவரை நம்புவது தவறு கிடையாது. ஆனால் நமக்கு தெரிந்ததை விட அவர்களுக்கு இன்னொரு முகமும் இருக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்குள்ளாகவே ஏமாற்றப்பட்டு விடுவாய். இதுதான் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கும். அதனால் எப்பொழுதும் எந்த நிலையிலும் யாரிடத்திலும் அதிகமான எதிர்பார்ப்புகளை கொண்டு இருந்து விடாமல் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு நீ தயாராக இரு. எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு நிச்சயமான ஒன்றை இந்த வராகி சரியாக கொடுக்கும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். என் தங்கமே, உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையை இழந்து விடாதே. நல்லது நடக்கும், கெட்டது விலகும், தொட்டது துலங்கும். நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி நாளை இரவுக்குள் உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த தாயின் அன்பு உன்னை தேடி வந்து கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை இனி உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சரியான புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். போராடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நிம்மதி இருக்காது. ஆனால் இப்பொழுதெல்லாம் போராடுவதை நிறுத்திவிட்டு விதி விளையாடட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிடு. உன்னால் முடியும் என்று நம்பு. நீ செய்கின்ற முயற்சிகள் சிறு துளி அளவேனும் இருந்தாலும் சரி, முயற்சியை மட்டும் ஒருபோதும் விட்டு விடாதே. முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் இங்கு எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ நினைத்தால் இங்கு எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான ஒன்றை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நல்ல விஷயம் நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும்
என் குழந்தை, நீ தெரிந்து கொண்டு பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. கடந்து வந்த விஷயங்கள் இனி தெய்வத்தின் அருளோடு உனக்கு நல்லதை நடத்தட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.